திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நம் இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் ஸ்ரீ மகா ஸ்கந்த சஷ்டியை முன்னிட்டு ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அனுபூதி சிந்தனையை மேற்கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் வரை 11 திருப்பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். இன்று 12வது திருப்பாடல் முதல் சிந்திக்க வேண்டும். ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் அருளிய 12வது திருப்பாடல் கந்தர் அனுபூதி 12வது திருப்பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்ற ஒரு அற்புதமான திருப்பாடல். இதனை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், செம்மான் மகளை, சிவந்த நிறமுள்ள ஒரு பெண்மானினுடைய கர்ப்பத்திலிருந்து திரு அவதாரம் செய்த வள்ளியம்மையை, செம்மான் மகளை திருடும் திருடன். முதலிலே அந்த அகப்பொருள் துறையில் களவியலில் அவளை வளர்த்த தாய் தகப்பனார் அறியாதபடி தோழி மூலமாக கவர்ந்து கூட்டிக் கொண்டு சென்றவர் முருகப்பெருமான். அப்படி திருடும் திருடன் பெம்மான். அவன் எல்லா உயிர்களுக்கும் தலைவன். அவன் பிறவான் இரவான், பிறவாதும் இரவாதும் என்றும் இளமையோடு இருப்பவன். சொல்லற சும்மா இரு என்றலுமே. செய்யுளிலே சும்மா இரு சொல் அற என்று இருக்கின்றது. அதனை சொல் அற சும்மா இரு என்று மாற்றிக்கொண்டு என் முன் அருட்குரவனாய் வந்து சொல் ஒழிந்து முடிவாகும்படி மௌனமாயிருக்க என்று செய்தபின் பொருள் ஒன்றும் அறிந்திலனே. காண்பான் காட்சி காட்சி பொருள் என்ற வேற்றுமை ஒன்றும் அறியாத இன்ப உணர்வினன் ஆனேன். அம்மா, இது என்ன அதிசயம் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது. இது மிக 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 நுட்பமான சித்தாந்த உண்மைகளை விளக்குகின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடலுக்கு பெரிய பெரிய ஆன்றோர்கள், அனுபூதிமான்கள் உரை சொல்வது பொருத்தமாக இருக்கும். இருந்தாலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளை வேண்டிக் கொண்டு உரையாசிரியர்கள் மற்றும் சைவ சித்தாந்த சான்றோர்கள் வழங்கிய உரையின் அடிப்படையிலே ஒரு சிறிது சிந்திக்க முயற்சி செய்யலாம். திருமால் மகளாகிய சுந்தரவல்லி ஒரு பெண்மானிடத்து சிவமுனிவரினுடைய பார்வையினால் அந்த பெண்மான் கர்ப்பம் தரித்து ஒரு பெண்ணாக பிறந்து அது வள்ளியம்மையார் திரு அவதாரம் செய்கின்றார். இதையெல்லாம் நாம் முன்பு 6வது திருப்பாட்டின் அதிலே நாம் சிந்தித்தோம். முருக கடவுள் நம்பி அரசனுடைய சிற்றூரிலே அவருடைய அந்த வள்ளியம்மையார் வளர்ந்து வரும் வேளையிலே வள்ளியம்மையார் நம்பி அரசனினுடைய வீட்டில் இருந்தபோது நள்ளிரவு வந்து வள்ளியம்மையாரின் தோழியின் துணை கொண்டு வள்ளியம்மையாரை வளர்த்த தாய் தந்தையர்கள் அறியாது வள்ளியம்மையாரை கவர்ந்து கொண்டு ஒரு மாஞ்சோலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கு வள்ளியம் பெருமாட்டியோடு தங்கியிருந்தார் முருகப்பெருமான். இப்படி வள்ளியம்மையாரை அவளுடைய அம்மையாரினுடைய தாய் தகப்பனார் அறியாது கவர்ந்து கூட்டிக் கொண்டு போன முருக கடவுளை
ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் செம்மான் மகளை திருடும் திருடன் என்கின்றார். அகப்பொருள் துறையிலே இது ஒரு களவியல் இன்பத்தின் பால் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதன் பின்னர் தாய் தந்தையர்கள் சம்மதத்தோடு முருகப்பெருமான் நம்பி அரசனினுடைய வீட்டிலே வைத்து திருமணம் செய்து கற்பியலையும் காட்டுகின்றார். இதனுடைய விரிவை எல்லாம் கந்தபுராணம் வள்ளியம்மை திருமண படலத்திலே நாம் பார்க்கலாம். பெம்மான் அப்படி செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன். பெம்மான் என்பதனாலே முருக கடவுள் வள்ளியம்மையாரை கவர்ந்து கூட்டி போய் பின் மனம் செய்து, முன்பு சுந்தரவல்லியாய் இருந்தபோது அம்மையார் தவம் செய்து கேட்டுக்கொண்டபடி அம்மையாருக்கு அருள் செய்தல் பொருட்டு. அதே நேரம் இங்கே பெருமானை திருடன் என்று இகழ்ந்தது, அது இகழ்ந்தது போல புகழ்வது ஆகும். வஞ்ச புகழ்ச்சி என்று சொல்வார்கள் இலக்கியத்திலே. அப்படி அமைகின்றது. இது வள்ளியம்மையாரை முருகப்பெருமான் அவ்வாறு கவர்ந்து கொண்டு போய் பின்னர் திருமணமும் செய்து அந்த புராணத்தின் பால் இருக்கின்ற திருச்செயல். சித்தாந்தத்திலே பார்க்கும்போது மாந்தர்களினுடைய உள்ளத்தினுள் முருகன் அவர்களை அறியாமல் இருந்து அவர்கள் இந்த ஆன்மாக்கள் தன்னை அடைய உணர்த்தி கொண்டே இருப்பதை உள்ளுரை பொருளாக இது குறிக்கின்றது. அந்த கள்ளன் என்பதற்கு நாம் திருவாசகத்திலே மிக விரிவான விளக்கத்தை சிந்தித்திருக்கின்றோம். அப்படி மாந்தர்களினுடைய உள்ளத்தினுள் முருகன் நாம் உலகியல் நோக்கிலே இருக்கும் போது, உலகியல் இச்சை கொண்டு உலகியல் விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு அறிய முடியாமல் அப்படி இருக்கின்ற பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியை இந்த உயிர்கள் வந்து அடைய வேண்டும் என்பதன் பொருட்டு உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்படி உணர்த்தி கொண்டே இருந்து பின்னர் பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக அவை மாறும்போது, பக்குவப்படும் போது அந்த முருகப்பெருமானே ஞான குருபரனாக, ஞான பண்டிதனாக உள்ளே இருக்கின்ற பெருமான் உள்ளே இருப்பதோடு வெளியேயும் வந்து தன்னை அடையும் நெறியையும் உணர்த்தி இந்த ஆன்மாக்கள் பிறப்பு இறப்பு நீங்கும்படி செய்கின்றார். அப்படி ஆன்மாக்களின் பிறப்பு இறப்புகளை நீக்கும் பெருமான். எனவே அவன் பிறவான் இரவான். போக்குவரவு என்பது ஆன்மாக்களுக்கு மட்டுமே உண்டு. இறைவனுக்கு போக்கு வரவு இலான் என்று நாம் சிந்தித்திருக்கின்றோம். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே என்று திருவாசகத்திலே பார்க்கின்றோம், சிவபுராணத்திலே. அப்படி பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல் அற என்றலுமே. சொல் அற சும்மா இரு என்றலுமே என்று மாற்றிக்கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். சொல்லற சும்மா இருத்தல். இந்த உயிரானது மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் செயலற்று நான் எனது என்னும் செருக்கு ஒழிந்து, செயலற்று என்றால் இந்த பற்றிலிருந்து நீங்கி நான் எனது என்ற செருக்கு ஒழிந்து மௌன நிலையை அடைந்து எங்கும் வியாபகமான முருகப்பெருமானினுடைய திருவடி வியாபகத்திலே ஒடுங்கி பேரின்பம் அடைவது ஆகும். அதுவே சொல் அற சும்மா இரு இருத்தல் என்பதன் பொருள். இது முருகப்பெருமானினுடைய செயல். அவர்தான் அப்படி வைக்க வேண்டும். உயிரை இறைவன் சும்மா இருத்தி இன்பம் கொடுப்பது. அதனை ஸ்ரீ தாயுமான சுவாமிகளும் பாடி அருளி இருக்கின்றார். குறியும் குணமும் அறக்கூடாது கூட்டத்து அறிவறிவாய் நின்று விட ஆங்கே பிரிவரவும் சும்மா இருத்தி சுகம் கொடுத்த மோன நின்பால் கைமாறு நான் ஒழிதல் காண் என்று
தாயுமான சுவாமிகளினுடைய திருப்பாடல். இந்த சொல் அற இருப்பதனை, சும்மா இருப்பதனை எம்பிரான் திருமூலதேவநாயனார் திருமந்திரத்திலே பார்த்தோமே என்றால் 3 பாழ், முப்பாழ் என்று அருளுகின்றார் எம்பிரான் திருமூலதேவநாயனார். மாயப்பாழ், சீவன் வியோமப்பாழ், மண்பரன் சேய முப்பாழென சிவசக்தியில் சீவன் ஆய வியாப்தமெனும் முப்பாழாம் அந்த தூய சொரூபத்தில் சொல் முடிவாம் என்று அந்த சொல் அற என்பதனை இங்கே சொல் முடிவாம், முப்பாழையும் கடந்த பாழ், அது பெரும் பாழ் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. இவையெல்லாம் அனுபூதியிலே காண வேண்டிய உண்மைகள். சாஸ்திரங்களிலே நம்முடைய அருளாளர்கள் அருளி இருக்கின்றார்கள். அந்தம் ஓர் ஆறும் அறிவார் அதிசுத்தர், அந்தம் ஓர் ஆறும் அறியார் மலத்தர் என்று திருவாக்கு. 6 அந்தங்களை திருமந்திரத்திலே அருளுவார் எம்பிரான் திரு மூலதேவநாயனார். அந்த 6 அந்தங்களையும் கடந்ததே ஞேயம், ஞேயமாகிய சிவம். அந்த ஞேயத்திலே மற்றைய ஞாத்ரு ஞானம் இரண்டும் நழுவாமல் நழுவ நிற்கும் நிலை, அதுதான் மோன நிலை. அந்த மோன நிலைக்கு முந்தைய நிலை ஞான நிலை. மோன நடனம், ஞான நடனம் என்று நாம் உண்மை விளக்கத்திலே பார்க்கின்றோம். எனவே ஞானிகள் மோனிகள் ஆவார்கள். ஞானிக்கு காயம் சிவம், அஞ்ஞானிக்கு ஊன் நிற்கும் காயம் உடம்பே அதுவாகும். மேல் நிற்கும் யோகிக்கு பிந்துவும் நாதமும், மோனிக்கு காயமும் பாழ்கெட்ட முக்தியே என்பது எம்பிரான் திரு மூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம். எனவே மோனம் என்பது ஞான வரம்பு, அது சொல் அற நிற்கும் நிலை, அது மோனம். மோனம் என்பது ஞான வரம்பு என்பது சூத்திரம். அதுதான் சித்தாந்த முக்தி நிலை. இதில் சிவஞானத்தை ஞானம் என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த முப்பாழ் என்பதன் விரிவு தசகாரியத்திலே கூறப்படுகின்றது. தசகாரியம் உணர்ந்து ஞான நிஷ்டையும் முன் நிஷ்டையும் பயனும் உருவார்க்கு அது தெரிவது. பிராசாத யோகத்திலே சொல்லப்படும் பாழ் என்று இருக்கின்றது. தணிகை புராணத்திலே ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் அருளிய தணிகை புராணத்திலே நந்தி உபதேச படலத்திலே அருள் இருக்கின்றார் இந்த பாழ் என்பதனை பற்றி. அதே போன்று திருவானைக்கா புராணத்தில் ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் அருளிய திருவானைக்கா புராணத்தில் ஞானோபதேச படலத்திலும் இந்த கொள்கை, இந்த உண்மை வருகின்றது. ஆன்மாவுக்கு லாபம், ஆன்ம லாபம் என்பது சிவம். சிவம்தான் பேரு. ஆன்மாவுக்கு லாபமாகிய சிவமாகிய பேரு. எனவே சைவ சித்தாந்த முக்தியில் முதலில் பாசக்ஷயம், பாச வீடு, அதனை துக்க நிவர்த்தி, பந்த நிவர்த்தி என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக சிவப்பேறு, அதனை சுக பிராப்தி, மோக்ஷ பிராப்தி என்று சொல்வார்கள். எனவே சிவப்பேரும் சிவபோகமும் வேறு அல்ல. ஆன்மாவிற்குரிய வீடு பேறு இரண்டனுள்ளே அந்த வீடு பேறு என்று நாம் சொல்கின்றோமே, மோக்ஷம் என்றால் தமிழிலே வீடு பேறு என்று சொல்கின்றோமே, அதிலே வருகின்ற வீடு என்பது பாசத்தை விடுவது, பேறு என்பது சிவத்தை பெறுவது. அவ்வாறு பாசத்தை விட்டு பெரும் பேராகிய சிவமும் பெறுவதாகிய ஆன்மாவும் அத்வைத சம்பந்தமாகி வேறின்றி உடனாய் வரும் பேரின்பம், அதுதான் பின்னிய முழுப்பாழான பெருகு பேரின்பம் என்று விளக்கப்படுகின்றது தணிகை புராணத்திலே. இது முழு பாழ். அந்த பேரின்பம் என்பது முழு பாழ். அப்படியென்றால் அதற்கு முன்னே இருக்கின்ற முப்பாழ் இருக்கின்றது. அதனை திருவானைக்கா புராணத்திலே அந்த ஞானோபதேச படலத்திலே வருகின்ற திருப்பாடல் உணர்த்துகின்றது.
மருளின் நான் முதல் என்றலும் மன்னுயிர் அருள்கண்டு அருளின் நான் முதல் என்றலும் அருள் முதல் என்றும் தெருளிலாததில் அழுந்தலும் தீர்ந்து எம்மோடு அறிவாய் இருள்செய் கேவலம் போர் கலந்திருப்பதே முக்தி என்று திருவானைக்கா புராணம் ஞானோபதேச படலம் 29வது திருப்பாடல். இதிலே இந்த 3 பாழ், மாயைப்பாழ், சீவப்பாழ், அருட்பாழ் என்று 3 பாழ். மாயைப்பாழ் என்பது பசு உணர்வினால் மயங்கி தன்னை காணமாட்டாமையால் நானே முதல் என்று நிற்பது மாயைப்பாழ். சீவப்பாழ் என்பது அருளினாலே அந்த அருளை கண்டு நானே சிவசமம் ஆனேன் என்று நிற்பது சீவப்பாழ். அருளாகிய முதல் எக்காலும் முனைக்குமாறு தெரியாவண்ணம் அந்த அருளிலே அடங்குதல் அருட்பாழ். இந்த முப்பாழும் தீர்ந்து அதன் மேல் ஈரில்லாத இன்பமே பெரும் பாழ். அதனோடு ஏகமாய் அத்வைதமாவதே அந்த முடிவான சித்தாந்த முக்தி. இந்த ஆன்மாவானது சுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம், சுத்தாசுத்த பிரபஞ்சம் என்ற 3 வகையாம் மாயா பிரபஞ்சத்திலிருந்து நீங்கும் போது ஆன்மா சிவ வியாபகத்தை தலைப்பட்டு முனைந்து அடங்குவதும் அருளிலே தலைப்பட்டு அருளிலே வியாபியமாய் அடங்குவதும் என்று 3 பாழ் இருக்கின்றது. இதனை பட்டினத்து சுவாமிகளும் அருளுகின்றார்கள். இப்பாய் கிடத்து இயமன் உயிர் கொள்ளும் முன்னே முப்பாழை போற்றி முயங்கிலையே நெஞ்சமே என்று அருளுகின்றார்கள். முப்பாழும் பாழாய் முதல் பாழ் வெறும் பாழாய் அப்பாழுக்கு அப்பால் நின்று ஆடும் அதை போற்றாமல் இப்பாழும் வாழ்வை நம்பி ஏற்றவர்க்கு ஒன்று ஈயாமல் துப்பாழாய் வந்த வினை சூழ்ந்தனையே நெஞ்சமே என்று அருளுகின்றார்கள். முப்பாழுக்கு அப்பால் முதல் பாழ் முழுமுதலாய் இப்போது வந்தான்கான் எனை விழுங்கிக் கொண்டான்கான் என்று அருளுகின்றார்கள். முப்பாழுக்கு அப்பால் முடிவிலா பாழில் கலந்து என்று அருளுகின்றார்கள். சுத்த வெறுவெளியாய் பாழாய் வெறும் பாழில் கப்பால் ஒரு பொருளாய் நிற்கும் ஒருவன் என்று அருளுகின்றார்கள். இவை எல்லாவற்றுக்கும் விளக்கமாக இருப்பது இந்த திருவானைக்கா புராணத்திலே இருக்கின்ற இந்த ஞானோபதேசத்து படலத்திலே இருக்கின்ற பாடல். அது அருளெல்லாம் உள்ளத்து அழுத்தினர் தெளிந்தனர் நிட்டை மருளெல்லாம் தபம் அருவினர் மண்ணும் முப்பாழும் ஒருவி மேல் பெரும்பாழ் எனும் உலப்பில் ஆனந்த பொருளோடு ஏகமாய் பொருந்திடும் முத்தராய் இருந்தார். இது திருவானைக்கா புராணத்திலே ஞானோபதேச படலத்திலே வருகின்ற திருப்பாடல். 34வது திருப்பாடல். அது அந்த ஞானோபதேசத்தின் நிறைவாக எம்பெருமான் அருளுகின்ற திருப்பாடல். அந்த ஞானோபதேசத்தை கேட்கின்ற உமையம்மையாரும் நந்தியும் சம்பு முனிவரும் உபதேச ஞானத்தை பெருமான் அருளி அந்த உபதேச ஞானத்தை உள்ளத்திலே பதிய வைத்து சிந்தித்து தெளிந்து மயக்கெல்லாம் கெட்டு நிட்டை கூடினார்கள். முப்பாழும் நீங்கி பெரும்பாழ் என்று அந்த ஆனந்த பொருளோடு ஒன்றாய் கலந்திருக்கும் முக்தராய் விளங்கினார்கள் என்று கூற வருகின்ற திருப்பாடல். அதிலே மாயைப்பாழ், சீவப்பாழ், அருட்பாழ் என்ற இந்த முப்பாழையும் கடந்து அதன் மேல் பெரும்பாழ் என்னும் நிரதிசய ஆனந்த ஸ்வரூபம் எனப்படும் அந்த பொருளோடு அனன்யமாய் வேறின்மையாய் இரண்டர ஆகி கூடி அனுபவிக்கின்ற சுத்தாத்வைத முக்தியை தெளிய உணர்த்தி அந்த அனுபவத்தில் கொண்டு உய்தல் வேண்டும். அதையெல்லாம் இதுவே ஆனந்த அதீதம் எனும் பரமுக்தி பரமமுக்தி. ஆனந்த அதீதம் என்றால் ஆனந்தமாகிய அதீதம் என்று பொருள். நம்முடைய சிவ திரு வையாபுரி ஐயா அவர்கள் கச்சியப்ப முனிவரின் சைவ சித்தாந்தம் என்று 3
நூல்களை அருளி இருக்கின்றார்கள். அதிலே அந்த திருவானைக்கா புராணம் ஞானோபதேச படலத்திலே வருகின்ற இந்த திருப்பாடலுக்கும் அதிலே பொருள் அருளி இருக்கின்றார்கள். அதிலே அவ்வாறு அந்த 3 பேரும், உமையம்மையும் நந்தியும் சம்பு முனிவரும் உபதேச ஞானத்தை கேட்டு உள்ளத்திலே பதிய வைத்து சிந்தித்து தெளிந்து மயக்கம் கெட்டு நிஷ்டை கூடினர். அது அந்த முப்பாழும் நீங்கி பெரும்பாலான அந்த ஆனந்த பொருளோடு ஒன்றாய் கலந்திருக்கும் முக்தராய் விளங்கினர் என்று வருகின்ற அந்த திருப்பாடல். அதிலேதான் இந்த மாயைப்பால், சீவப்பால், பறைப்பால், சீவப்பாலை போதப்பால் என்றும் கூறுவார்கள். பறைப்பாலை அருள்பால் என்றும் வியோமப்பால் என்றும் கூறுவார்கள். நம்முடைய ஸ்ரீமத் மணிவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்திலே உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே என்று அருளி இருக்கின்றார்கள். இந்த ஆனந்த பொருள் பெரும்பால், முழுப்பால் என்று கூறப்படும். இங்கு ஆனந்த பொருள் உள்ளது. எனினும் ஆன்மாவிற்கு அனுபவிக்கின்றோம் என்ற உணர்வு எழுவதில்லை, நிகழ்வதில்லை. உணர்விறந்து அனுபவமாக அழுந்தி இருக்கின்றது. எனவேதான் அதனையும் பால் என்கின்றார்கள். அதனை வியோமப்பால் என்று கூறுவார்கள். வியோமப்பால் என்று திருமந்திரம் கூறுகின்றது. அந்த பரமுக்தி அனுபவத்தை இங்கேயே பெறலாம். எனவே மும்மை தரும் வினைகள் மூளாவாம், மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் என்று திருவருள் பயனிலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் இயற்றி அருளிய தணிகை புராணத்திலும் அருளுகின்றார். நந்தி உபதேச படலத்திலே தன்னையும் என்னையும் தந்து தனது எனது அற முப்பாள் மேல் பின்னிய முழுப்பாளான பெருகு பேரின்பம் போற்றி என்று அருளியிருக்கின்றார்கள். காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் 229வது பட்டத்து சுவாமிகள் இவ்வாறு விளக்கம் சொல்கின்றார்கள். அவருடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையிலேயும் நாம் சிந்திக்கின்றோம். இந்த மருளின் நான் முதல் என்பது நீங்குதல், அது மாயைப்பால். அருள் கண்டு அருளின் நான் முதல் என்பது நீங்குதல், அது சீவப்பால். அருள் முதல் என்றும் தெருள் இல்லாது அதில் அழுந்தல் நீங்குதல் அருட்பால் எனவும், இங்கு நீங்கி அறிவாய் சிவத்தோடு இருள் செய் கேவலம் போல் கலந்திருப்பது பெரும்பால் எனவும் அருளியிருக்கின்றார்கள். எனவே சிவத்தோடு ஏகமாய் அத்வைதமாவதே முடிவான சித்தாந்த முக்தி என்று விளக்குகின்றார்கள். அந்த தணிகை புராண நந்தி உபதேச பாடல் என்பது என் வழி இன்று காரும் இருந்து அருள் தன்னை போல தன் வழி எற்றை ஞான்றும் தங்கும் அந்நிலைமை தோன்ற தன்னையும் என்னையும் தந்து தனது எனது அற முப்பாள் மேல் பின்னிய முழுப்பாழான பெருகு பேரின்பம் போற்றி என்பது அந்த தணிகை புராண திருப்பாடல். எனவே இந்த திருப்பாடலிலே சிவம் ஆன்மாவை முப்பாழும் கடந்த முழுப்பாழான நிலையில் தன்னில் அடங்க வைத்து மேன்மேலும் பெருகுகின்ற பேரானந்தம் அளிக்கின்ற நிலைமை போற்றப்படுகின்றது. சிவத்தின் கருணை போற்றப்படுகின்றது. இதுகாரும் இன்று வரை, அது இந்த பெத்தத்தில் நிற்கின்ற காலம், இந்த இக்காலம் வரையிலும் இதுவரையிலும் என் வழி என் பின்னால், பின்னால் என்றது என்னை முனைத்து நிற்கச் செய்து சிவம் பின்னால் நிற்கின்ற அது. அப்படி என்னை முன்வைத்து நிற்கச் செய்து தான் ஒளித்து நின்றது இருந்து, அது வெளிப்படாது இருந்து. அருள் என்பது விஷயபோகத்தை அனுபவிக்குமாறு செய்த அருள். இனி இருந்தருள் என்பதனை இருந்து என்று ஒரு சொல்லாக கொண்டு தன்னை போல, அது சிவத்தை போல, சிவம் பெத்தத்தில் ஆன்மாவை முன்னிலைப்படுத்தி தான் அதன் பின் நின்று தொழில் செய்வதனை அவையேயாய் என்று சிவஞான போதத்திலே 2ஆம் சூத்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்னும் கூட என்னுள் சுரந்து என் பின் வந்தருளி என்னையும் தன்னையும் அறிவின்று இயற்றும் என்னது யான் எனும் அகந்தை கண்டு யாவர் யாவையும் யாங்கனும் சென்று புக்குழி புக்கு பெயர்ந்துழி பெயர்ந்து மிக்க போகம் விதியால் விளைத்திட்டு எற்பனி ஆளாய் என பிரியாதே ஓடி
மீள்கென ஆடல் பார்த்திட்டு என் வழி நின்றனன் எந்தை என்று இருபதிலே அதனை விரித்து பாடி அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்வழி என்பது தன் பின்னாக, இது முக்தியில் சிவமே விளங்கி நிற்க ஆன்மா அதன் பின் ஒடுங்கி நிற்பதை குறிக்கின்றது. எற்றை எஞ்ஞான்றும் எப்பொழுதும், எனவே எப்பொழுதும் என்றது அந்த சுத்த நிலையை தலைப்பட்ட ஆன்மா முக்தி அடைந்து எப்போதும் சிவத்தை விட்டு பிரிதல் இன்றி கலந்து நின்று சிவ அனுபவத்தில் திளைத்திருத்தலை உணர்த்துகின்றது. அப்படி தங்கும் அடங்கி பிரிப்பின்றி நிற்கும் அந்த நிலைமை, அந்த தன்மை விளங்கும்படியாக செய்த கருணை போற்றி பெத்த நிலையில் நீங்கிய ஆன்மா சிவத்தில் அடங்கி இருத்தலை அவனே தானே ஆகிய அந்நறி ஏகனாகி இறைப்பணி நிற்றல் என்கின்ற சிவஞான போதம் 10வது சூத்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படி தன்னையும் என்னையும் தந்து தன்னை தரிசிப்பித்து அவ்வழியாலே என்னையும் தரிசிப்பித்து, ஏனென்றால் சிவரூபத்திலே ஆன்ம தரிசனம் நிகழும் அல்லவா? அப்படி தந்து தரிசிப்பித்தலை உணர்த்துகின்றது. ஆன்மா சிவத்தை கண்டு அதனால் தன்னை காணுதல், தன்னை உண்மையாக காணுதல், பின்னர் தனது எனது அற தனது தன்னுடையதாகிய சிவானந்தம் எனது என்னுடையதாக பெற்று அனுபவிக்கப்படுகின்றது. அற அந்த உணர்வும் நீங்கும்படியாக, நான் அனுபவிக்கின்றேன் என்ற அந்த உணர்வும் நீங்கும்படியாக அந்த சிவானுபவம் சுவானுபூதிகமாம் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்படுகின்றதே அதற்கேற்றபடி அந்த முக்தி அனுபவம் நிகழும் போது சிவம் தருகின்றது. அந்த ஆனந்தத்தை, சிவபோகத்தை சிவம் தருகின்றது. அது தர நாம் பெற்று அனுபவிக்கின்றோம் என்ற உணர்வு இன்றி அனுபவம் மாத்திரமாக அந்த ஞேயம் மாத்திரையாக இருப்பதனால் தனது எனது அற என்று கூறப்பட்டது. தன்னுள் கறந்து தான் முன்னாகி தன்னதும் தானுமாய் என்னை இன்றாக்கி தன்னையும் என்னையும் தந்து தனது செய்யாமையும் என் செயல் இன்மையும் எம்மான் காட்டி எய்தல் அம்மா எனக்கே அதிசயம் தருமே என்று இருபதிலே இது விளக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். எனவே தன்னை எனக்கு தருவதை அன்றியும் என்னையும் எனக்கே தந்து என்று அங்கே வருகின்றது. முப்பாழ் மேல் என்று அந்த மாயை பாழ், சீவப்பாழ், பரப்பாழ் என்று சொல்லப்படுகின்ற 3 பாழுக்கும் மேலாக பின்னிய முழு பாலான பின்னி கிடக்கும் நிலைமையாகிய பெரும்பாழ், அந்த பேரின்பம் சிவானந்தமாகிய இன்பம் பின்னிய பெருகு பேரின்பம் போற்றி, அந்த பின்னிய பேரின்பம் பெருகு பேரின்பம் என்று தனித்தனியாக கூட்டிக் கொண்டு அந்த பின்னிய பேரின்பம் என்பது ஆன்மா வேறு சிவம் வேறு என பிரிப்பின்றி அத்துவிதமாய் பின்னி பிணைந்திருப்பதனால் உண்டாகும் பேரின்பம். பெருகு பேரின்பம் என்பது இவ்வளவுதான் என்ற எல்லையின்றி மேன்மேலும் மேன்மேலும் பெருகி வளர்கின்ற பேரின்பம். அது சிவானந்தம் ஒன்றுதான் அப்படி பெருகுவதற்குரிய இயல்பை உடையது. அத்தகைய நிலைமையை தந்த பெருமான் அந்த பேரின்பம் தந்த நிலைக்கு போற்றி என்று அந்த நந்தி உபதேச பாடலிலே இவ்வாறு அந்த பாழ் என்பது சூனியம் என்ற பொருளிலே இங்கு எடுத்தாளப்படவில்லை. அதனை நீக்கி நிறுத்துதல் என்ற பொருளிலே இந்த பாழ் என்பதன் அர்த்தம் வருகின்றது. பாழ் கிணறு, பாழ் வீடு, பாழூர் என்றெல்லாம் வருவது போல மாயைப்பாழ் என்பது அந்த மாயையங்களின் உண்மையை உணர்ந்து இவை ஜடம், தனக்கு கருவியே, இவற்றால் விளைவது விசய இன்பமே, அந்த இன்பம் நமக்கு உரியது அன்று என உணர்ந்து அவற்றை கழித்து நிற்றல் அது மாயைப்பாழ். இந்த மாயா காரியங்களை மாயையங்களின் உண்மை உணர்ந்து அவற்றை கழித்து நிற்பது மாயைப்பாழ். இதனை தசகாரியங்களிலே தத்துவ சுத்தி என்ற நிலைமை உணர்த்தும். சீவப்பாழ் என்பது ஜீவப்பாழ் அல்லவா? சீவப்பாழ் என்பது ஆன்மா தனது சுட்டறிவின் இயல்பினை உணர்ந்து தனக்கு சார்ந்ததன் வண்ணம் ஆதலே இயல்பு என்றும் அருளில் சார்தலே தனக்கு உரியது எனவும் உணர்ந்து தத்போதம் கெட்டு அருளிலே ஒடுங்கி நிற்றல் இது தசகாரியத்தில் ஆன்ம சுத்தி என்ற நிலைமையினை உணர்த்துகின்றது. அடுத்ததாக வரும் பரப்பாழ் என்பதில் பரம் என்பது பறை என்கின்ற சக்தியை குறிக்கும். தத்போதம் கெட்டு அருளிலே ஒடுங்கிய ஆன்மா அதனையே முடிந்த பேறு என்று கருதி நிற்கும். அப்போது அந்த அருள் என்பது
பெருமானின் குணம். அந்த குணத்தை உடைய பெருமான் குணி. அருள் என்பது பெருமானின் குணம். அந்த குணத்தை உடைய குணி என்ற பெருமான் சிவம். அதுவே சிவம். அந்த சிவத்தில் ஒடுங்குதலே முடிந்த பயன். அருளில் ஒடுங்கி இருந்து பின்னர் பொருளிலே ஒடுங்கியதை பொருளாகிய சிவத்திலே ஒடுங்குவதே முடிந்த பயன் என்று உணர்த்தும். அப்போது அந்த ஆன்மா அந்த அருளையும் நீங்கி சிவத்திலே கலந்து நிற்கும். இது தசகாரியத்தில் சிவ யோகத்தின் பயன் என்று கூறப்படுகின்றது. இப்படி திருவருளாலே செலுத்தப்பட்ட ஆன்மா சிவத்திலே சென்று பிரிப்பின்றி தான் என்பதும் தன் அறிவு என்பதும் தன் இன்பம் என்பதும் அற்று சிவானந்தமயமாய் நிற்கும் நிலைதான் பெரும்பாழ். அதற்கு இந்த மாயைப்பாழ், சீவப்பாழ், பரப்பாழ் என்ற இந்த மூன்று பாழையும் கடந்து நிற்கின்ற அந்த பெரும் நிலை பெரும்பாழ் எனப்படும். அங்கு யான் என்பது தோன்றுவது இல்லை. சிவம், சிவானந்தம் என்பனவும் தோன்றுவதில்லை. ஆன்மா சிவானந்தத்தை விட்டு நீங்குவதும் இல்லை. சிவானந்த மயமாகவே இருக்கும். எனினும் அதையும் ஏன் பாழ் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்றால், அங்கே சிவானந்தமயமாகவே இருக்கும் என்றாலும் அது பிரிந்து தோன்றாமையால் அதுவும் பாழ் என்று சொல்லினாலே குறிக்கப்படுவதாக ஆயிற்று. எனவே பெரும்பாழ் என்பது அந்த நிலையிலே இருப்பது. அதனை பிந்து நாதம் கடந்து சுத்த வெறுவெளியில் அந்தமிலா பாழ் என்று நெஞ்சுவிடு தூது அதிலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அந்த தசகாரியத்தில் சிவபோகம் என்கின்ற நிலையை உணர்த்துவதாக அருளுவார். இந்த முப்பாழ் பெரும்பாழ் எனும் கோட்பாடு மெய்கண்ட சாஸ்திரங்களிலே நெஞ்சுவிடு தூது என்ற நூலிலே வெளிப்படையாக மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. சுத்த வெறுவெளியாய் பாழாய் வெறும் பாழுக்கு அப்பால் ஒரு பொருளாய் நின்ற ஒருவன் என்று அந்த நெஞ்சுவிடு தூதிலே காணப்படுகின்றது. இதனை அப்படியே கந்தர் அலங்கார திருப்பாடலிலும் ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் நமக்கு காட்டுகின்றார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே என்று கந்தர் அலங்கார திருப்பாடலிலே ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் அருளுகின்றார். எனவே நாம் ஏற்கனவே பார்த்தபடி திருவானைக்கா புராணம் ஞானோபதேச படலத்திலே மண்ணும் முப்பாழும் ஒருவி மேல் பெரும்பாழ் எனும் உலப்பில் ஆனந்த பொருள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி தத்துவம் கடந்த நிலையும் முப்பாழ் கடந்த நிலையும் ஒன்று என்பதனை ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் திருத்தணிகை 10 அந்தாதியிலும் குறிப்பிட்டிருக்கின்றார். முப்பாழுக்கு அப்பாலாம் பாழின் நின்று வேறாக ஒருவும் அவர் தாமன்றே உலகமெல்லாம் வெறியத் தோற்றும் ஆறாரும் கடந்தே திருத்தணிகை வரையார்க்கு உரிய அடிமையாவார் என்று திருத்தணிகை 10 அந்தாதியிலே ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் அங்கேயும் அருளியிருக்கின்றார். எனவே இந்த முப்பாழ் என்னும் கோட்பாடு திருமந்திரத்திலும் 8ஆம் தந்திரத்திலே கூறப்படுகின்றது. திருமூலர் முப்பாழ் என்பதற்கு மாயப்பாழ், போதப்பாழ், உபசாந்தம் என்று கூறுகின்றார். போதப்பாழ் என்பதற்கு ஜீவப்பாழ் என்றும் உபசாந்தம் என்பதற்கு வியோமப்பாழ் என்றும் பெயர். அது ஆன்ம தத்துவங்களை கடத்தல், வித்யா தத்துவங்களை கடத்தல், சிவ தத்துவங்களை கடத்தல் என்று அங்கே விளக்குகின்றார். அப்படி சொல்லியிருந்தாலும் கூட தத்துவங்களை முறையாக கடத்தலே முப்பாழ் என்று கருதுகின்றார் என்பதும் அந்த தத்துவ அதீத நிலையை பெரும்பாழ் என்றும் உணர்த்துகின்றார் என்பது புலனாகின்றது. முப்பாழ் என்பதனை துரியம் எனவும் முப்பாழும் கடந்த பெரும்பாழ் என்பதனை துரியாதீதம் என்றும் கூறுகின்றார். அது சிவயோகமும் சிவபோகமும். துரியம் என்பது சிவயோகம், துரியாதீதம் என்பது சிவபோகம். 10வது 11வது நூற்பாக்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பத்திரகிரியார் மெய்ஞான புலம்பலில் முப்பாழும் பாழாய் முதல் பாழும் சூனியமாய் அப்பாழும் பாழாய் அன்பு செய்வது எக்காலம் என்று காட்டுகின்றார். இப்படி
நம்முடைய அருளாளர்கள் ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான், மெய்கண்ட சாஸ்திரங்களிலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார், ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர், பத்ரகிரியார், பட்டினத்து சுவாமிகள் என்று இந்த முப்பால் கடந்து இருக்கின்ற பெரும்பால் அது அந்த சொல் அற நிற்கின்ற நிலைமை சித்தாந்த சுத்தாத்வைத முக்தி நிலைமை என்று நாம் பார்க்கின்றோம். சும்மா இருக்கச் சொன்னதோர் வார்த்தை அம்மா அதிசயம் ஆருடன் புகழ்வேன் என்று சிற்றம்பல நாடிகள் அருளிய திருச்செந்தூர் அகவலிலே வருகின்றது. எப்படி இங்கே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சும்மா இரு சொல்லற என்றலும் அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று அருளுகின்றாரோ, அதே போன்று திருச்செந்தூர் அகவலிலே சிற்றம்பல நாடிகள் அருளுகின்றார்கள். அது அனுபூதி என்ற தலைப்பிலே அருளுகின்றார்கள். சும்மா இருக்கச் சொன்னதோர் வார்த்தை அம்மா அதிசயம் ஆருடன் புகழ்வேன் என்று அருளுகின்றார்கள். கரணங்களும் ஆன்மாவும் தன்னுடைய செயல் என்று கரணங்களின் செயல் கெட்டு ஆன்மா தனக்கென்று ஒரு செயல் இல்லை என்று அதுவும் கெட்டு ஞான நிஷ்டையில் சும்மா இரு என சொல்லாமல் சொல்லி அனுகிரகித்ததே அந்த மௌன முத்திரையாகிய ஒரு வார்த்தை ஆகும். சொன்னதோர் வார்த்தை என்று வருகின்றதே அந்த ஓர் வார்த்தை. அந்த நிலையில் நான் கண்ட பேர் அதிசயம்தான், என்னே அதனை யாருக்கு எடுத்துரைப்பேன் என்று விவரிக்கின்றார். எனவே இந்த அனுபூதி என்பது நேர்பட்டு அறிந்து அனுபவிக்கும் இன்பம். அனுபூதி என்பது சொல்வதற்கு அரியது என்றாலும் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். சுத்த அனுபோகத்தை துய்த்தலாகிய அது மோன நிலை. அது தீவிர ஞான பக்குவர்க்கு உபதேசிக்கப்படுவதே சும்மா இருத்தலாகிய அந்த சின்முத்திரை எனப்படும் மௌனோபதேசம் ஆகும். அப்படி சும்மா இருக்கும் எல்லை என்பது 36 தத்துவங்களும் அதனை கடந்து தத்போதமும் நீங்கி தனக்கென்று ஒரு செயலின்றி அருளே தாரகமாய் அந்த அருளேயாய் நிற்கும் துரிய நிலை. பின்னர் அருளையும் தாண்டி நிற்கின்ற துரியாதீத நிலை, அது பரமுக்தி. அப்படி சும்மாயிரு என்பதன் தாற்பயம் சத்தியத்தின் வழி வரும் அருள் சக்தி வழி நடத்தி செல்லும் பொருட்டு அப்படி நிற்பது. கிருஷ்ண யஜுர்வேத அமிர்த பிந்து உபனிஷத் கூறுகின்றது, சப்த பிரம்மம் பரபிரம்மம் என்று 2 உண்டு. வித்வான் ஆத்ம சாந்தியை இச்சித்தால் அந்த சப்த பிரம்மம் லயம் அடையும் போது எந்த அக்ஷரம் மிஞ்சும் அந்த அக்ஷரத்தை, அதாவது சிவத்தை தியானிக்க வேண்டும் என்று அந்த சப்த பிரபஞ்சத்தை அது லயம் அடையும் போது தோன்றுகின்ற அக்ஷரமாகிய அந்த சிவத்தை தியானிக்க வேண்டும். அந்த சப்த பிரம்மம் லயம் அடைந்து இருப்பதுதான் இங்கே சும்மா இரு சொல்லற என்பது அந்த சப்த பிரம்மம் லயம் அடைந்து அந்த அக்ஷரமாகிய சிவம், அக்ஷரம் என்றால் அழிவற்றது, அந்த சிவத்தை தியானிக்க வேண்டும். அந்த பரம் என்பதை ஸ்வரம் இல்லாமல் பாவிக்க வேண்டும். அஸ்வரமாகிய அனுபவத்தாலே எவ்வித விஷய வாசனையும் அற்று நிற்றலாகிய பாவனம் எனப்படும் சிவமயம் தோன்றும் என்று கூறுகின்றது. எனவே மோனம் என்பது ஞான வரம்பு என்று அருளுகின்றார் அவ்வை பெருமாட்டியும். ஜட சித்து பொருட்கள் அனைத்தும் நிற்பதற்கு ஆதாரம் சிவம் என்றும் அச்சிவ பரம்பொருள் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்பதால் அனைத்து பொருள்களும் சிவத்திலே வியாபியமாக இருக்கும் என்று கண்டோம் என்ற போதமும் இழந்து நிற்கும். அதற்கும் மேலே நிற்கின்ற அந்த துரிய ஞான நிஷ்டையாகிய அந்த நிலைமை. எனவே அறிவாக நின்ற நிலையில் சிந்தையற நில் என்று சும்மா இருத்தி என்று அருளுகின்றார் தாயுமான சுவாமிகள். ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானும் ஒருபூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்றிரு என்று கந்தர் அலங்காரத்திலே இந்த சும்மா இரு சொல்லற என்பதனை அங்கேயும் அவ்வாறு அந்த நிலைமையிலே அருளி செய்திருக்கின்றார்.
குரு சொல்லாமல் சொல்லுவார். எனவே நாம் சொல்லற நிற்க வேண்டும். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்பது திருவிளையாடல் புராணம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் துதி. அது முன் அனுபவித்து இருக்காத ஒரு வியப்பு, பெருமிதமும் ஆனந்தமும் கலந்ததோர் நிகழ்ச்சி. அந்த அந்த புதிய அனுபவத்தை மண்ணுலக வாழ்விலே தமக்கு இருந்த அந்த பழைய அனுபவ நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அப்படி ஒப்பிட்டு பார்த்து அதிசயம் கண்டோமே என்று அருளுகின்றார் திரு வாதவூரடிகள். எனவே அத்வாக்கள் ஆரையும் கடந்த இடத்திலே பரம்பொருள் விளங்கி தோன்றும். அதனோடு ஒன்றாக அப்படி இருப்பதுதான் அந்த ஞான ஞேயமோடு ஞாத்திரு நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர் காணே என்று ஸ்ரீமத் அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் சிவஞான சித்தியாரிலே அருளுவது போல அந்த அதிசய குறிப்பு. காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள் காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன் கடந்தை சம்பந்தன் வாட்டு நெறி வாராதவர் என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வினாவென்பா 11வது திருப்பாடலிலே அப்படி ஞானஞேயமோடு ஞாத்திரு நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர் காணே என்பதனை அங்கே அவ்வாறு விளக்குகின்றார். அப்படி அந்த சன்மார்க்கம் என்பது அத்தகைய பெருமை உடையது. அது அந்த ஞானத்தில் ஞானம் என்ற நிலை, நிஷ்டை நிலை, பரமுக்தி நிலை, அதுவே முப்பாழும் கடந்த பெரும்பாள், அதுவே சொல் அற சும்மா இருக்கின்ற நிலைமை. அதனை ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் அந்த முருக கடவுள் இந்த பேரின்ப அனுபூதி நிலையை தமக்கு அருள் செய்ததாக ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் வியந்து போற்றுகின்றார். அப்படி முருகன் சும்மா இரு என்பது அந்த ஒரு பெரிய உபதேசம். ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகளும் நிறைய இடங்களிலே அதனை அருளுகின்றார் என்று பார்க்கின்றோம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்றும், சும்மா இருக்க சுக உதயம் ஆகுமே இம்மாய யோகமினியேன் என்றும், சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அரிதற்கு எளிதோ பராபரமே என்றும், சும்மா இருக்க சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் என்றும் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் அருளுகின்றார்கள். சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா என்று கந்தர் அலங்காரத்திலே 10வது திருப்பாடலில் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளுகின்றார்கள். சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் அம்மா பொருள் இது என அடைய விழுங்கின நண்டி என்று பட்டினத்தார் சுவாமிகள் அருள் புலம்பல். இப்படி யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று பின்னே அருளுகின்ற அதனை இவ்வாறு ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் இந்த திருப்பாடலிலே இவ்வாறு அருளுகின்றார். இது இந்த சும்மாயிரு என்பதும் முப்பாழை கடந்த பெரும்பாள் என்பதும் எந்தெந்த சாத்திரங்களில் எந்தெந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற அளவிலே மட்டும்தான் ஓரளவு சிந்தித்தோமே என்று இதனுடைய ஞான உண்மை பொருளை எல்லாம் ஞான குரவரிடம் நேரே கேட்டு அனுபவமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதனை நாம் மனத்திலே இருத்தி கொண்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது, அதனை அருளாளர்கள் இவ்வாறு அருளியிருக்கின்றார்கள் என்ற அளவிலே நாம் இதனை சிந்தித்தோம். இவ்வாறு 12ஆம் திருப்பாடலினுடைய பொருள் அமைகின்றது. இனி ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அனுபூதியில் 13ஆம் திருப்பாடல் முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று
இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்கின்ற மற்றொரு அற்புதமான திருப்பாடல். இதனை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், உருவன்று எனவும் தனது சிறப்பு இயல்பு நிலையிலே உருவப் பொருள் அல்லாதது என்றும், உரு அருவன்று எனவும் அந்த என்பதனை வருவித்துக் கொள்ள வேண்டும். உரு அருவன்று எனவும் உருவருவப் பொருள் அல்லாதது என்றும், அருவன்று எனவும் அருவப் பொருள் அல்லாதது என்றும், உளதன்று இலதன்று எனவும் உலகில் காணப்படும் உண்மைப் பொருளும் இன்மைப் பொருளும் அல்லாதது என்றும், இருளன்று ஒளியன்று உலகிலே காணப்படும் இருளாகிய பொருளும் ஒளியாகிய பொருளும் அல்லாதது என்றும், நின்ற அதுவே மாறுபடாது என்றும் ஒருதன்மைத்தான நிலையில் உள்ள அந்த தனி முதல் பொருள், அதனை நம் முருகன் என்றும், நாம் வணங்குகின்ற முருக கடவுளே என்றும், நம் தனிவேல் முனி என்றும் எனவும், நாம் நமது மெய்யறிவினாலே உணர்கின்ற ஒப்பற்ற வேல்படையை உடைய முனிவன் என்றும், நம் குரு என்றும், நாம் அன்பு செய்கின்ற குரு என்றும் கூறி அருள் கொண்டு அறியார், அவனது அருளை துணையாக கொண்டு அந்த அருளின் வழியே உண்டாகும் மெய்யறிவினாலே அறியாதவர்கள் அறியும் தரமோ அவனை அறிந்து அவனுடைய பேரின்ப அனுபூதியை அடையும் தகுதி உடையவர்கள் ஆவார்களோ ஆக மாட்டார்கள் என்றபடி. எனவே உருவமும் அருவமும் உடையனல்லாத முருக கடவுள் பலதர நிலைமை உடைய மாந்தர்கள், பல பல பக்குவ பேதங்களிலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் தன்னை அறிந்து அன்பு செய்து வழிபட்டு உய்யும்படி உருவமும் அருவமும் ஆகிய 3 திருமேனிகளையும் தடத்த திருமேனிகளாக கொண்டு அவற்றினிடமாக அதிஷ்டித்து நின்று அவர்களுக்கு அருள் செய்கின்றான். அவன் உருவத் திருமேனியை புறத்தை வழிபடும் தகுதி உடைய சரியையாளர்களுக்காகவும், அருவுருவத் திருமேனியை புறத்திலும் அகத்திலும் வழிபடும் தகுதி உடைய கிரியையாளர்களுக்காகவும், அருவத் திருமேனியை அகத்திலே வழிபடும் தகுதி உடைய யோகிகளுக்காகவும் கொண்டு அருள் செய்கின்றார். அப்படி கொண்டாலும் கூட அவர் எந்த ஒரு விகாரமும் அடைய மாட்டார். அவற்றை கடந்து இந்த ரூபம் அரூபம் ரூபாரூபம் என்ற இந்த 3ஐயும் கடந்து அவர் தன்னியல்பில் ஸ்வரூபத்திலும் நிற்பார். ஒரே நேரத்திலே அவர் ஸ்வரூபமாகவும் இருப்பார், தடஸ்தமாகவும் இருப்பார். எனவே உருவன்று அருவன்று என்று அருளுகின்றார். மெய்ஞானிகள் அவரை எங்கும் நிறைந்திருக்கின்ற அறிவாக ஸ்வரூபமாக வழிபடுகின்றார்கள். இறைவனது பொது இயல்பு சிறப்பியல்பு பாகுபாடுகளையும், அரும்பு மலர் காய்கனி போல மாந்தர் பக்குவமடைதலுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 வழிபாட்டு முறைகளும், பத்தமுக்தி பரமுக்தி வேறுபாடுகளும் இவற்றையெல்லாம் அறியாத சமயிகள் மக்கள் கொள்கை உள்ளவர்கள் இந்த உருவ வழிபாட்டின் உண்மையெல்லாம் உணராமல் பழிக்கின்றார்கள். எனவே உருவமயமாய் இருக்கின்ற உலகில் உடல் உருவில் விளங்குகின்ற உயிர்கள் உருவங்களில் அன்றி பெருமானை வழிபட்டு பக்குவமடைய முடியாது என்கின்ற உண்மையை அவர்கள் அறிய மாட்டார்கள், அறிந்திருக்கவில்லை, அறிய முயற்சியும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் திரோதான சக்தி வயப்பட்ட இந்த உலகத்திலே உளது இலது என்று எதிரிடை கருத்துக்கள் ஒன்றையொன்று அவாவி நிற்கும். எனவே அப்படி கூறப்படுகின்ற இந்த உலகத்தை கடந்து என்றும் ஒரு தன்மைத்தாய் மாறாத சத்தாய் சிவசத்தாய் நிற்கின்ற பெருமான், அந்த தனி பொருளுக்கு இவையெல்லாம் பொருந்தாது. உளது இலது என்பதெல்லாம் பொருந்தாது. இல்லதும் உள்ளதும் ஆயன்றாம் அண்ணலை என்று எம்பிரான் திரு மூலதேவநாயனார் திருமந்திரத்திலே அருளி இருக்கின்றார். எனவே திரோதான சக்தி வசப்பட்ட இந்த உலகில் உள்ள ஒளியும் இருளும் ஒன்றுக்கொன்று எதிரிடை பொருள்கள். உலகில் உள்ள எவ்வொளியிலும் இருள் சிறிதாயினும் களவாவதில்லை. இந்த உண்மையை நாம் பார்க்கின்றோம். எனவே பெருமானோ இந்த பௌதிக ஒளி இருள் இவற்றுக்கெல்லாம் தாண்டிய பெருமான், ஒளிப்பொருளாக இருக்கின்ற பொருள்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கின்ற பெருமான், தற்பிரகாசமும் பரப்பிரகாசமும் உடைய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான்
அவன் அப்படிப்பட்ட பெருமான், அவன் நம் முருகன், நாம் வணங்குகின்ற முருகக் கடவுள். அவன் தன்னுடைய தனிவேல், அந்த மெய்யறிவு, வேல் என்கின்றது ஞான சக்தி, எனவே அந்த மெய் அறிவினாலே உணர்கின்ற பெருமான். அவரே நம் குரு, நாம் அன்பு செய்கின்ற குரு, குருநாதன், குருபரன், ஞான குருபரன். அப்படிப்பட்ட பெருமான் அவன் உணர்த்த, அவன் அருளாலே நாம் உணருவோம். அப்படி அருளை துணையாக கொண்டு அந்த அருளின் வழி உண்டாகும் மெய்யறிவினால் அறியாதவர்கள் அவனை அறிந்து எப்படி அவனை அறிந்து அனுபூதியை அடையும் தகுதியை பெறுவார்கள், பெறமாட்டார்கள் என்பது இதனுடைய கருத்து. எனவே முருகப்பெருமான் என்பது என்றும் உள்ள அந்த சத்து, சிவசத்து, சத்பொருள் என்பதும், அந்த தனிவேல் முனி என்பது இங்கே முற்றறிவுடைய அறிவு பொருள், அது சித் என்பதையும், குரு என்பது அடியார்களுக்கு குருவாய் நின்று உணர்த்தி இன்பம் அளிக்கும் இன்பப் பொருள், அது ஆனந்தம் என்பதையும் சச்சித் ஆனந்தம் என்று குறிக்கின்றன இந்த திருப்பாடலிலே. எனவே முருகனை சச்சித் ஆனந்தம் என்ற ஸ்வரூப லட்சணத்தை கூறி அடியார்கள் அவனுடைய வியாபகமான அந்த வேட்கை அறிவு செயல், பெருமானின் இச்சை ஞானம் கிரியை, அதிலே தன்னுடைய இச்சை ஞானம் கிரியை அடங்கும்படி அடங்கியிருந்து தன்முனைப்பு இன்றி பெருமான் அருளை வியஞ்சகமாக கொண்டு வழிபட்டால் அவருடைய பேரின்ப அனுபூதியை பெறலாமே அன்றி மற்றவர்களுக்கு அதனை பெறுவது அரிது, அதனை பெறும் தகுதியும் வருவது அரிது என்று இந்த 13வது திருப்பாடலின் பொருள் அமைகின்றது. இந்த அளவிலே நாம் இந்த அமர்வை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து இருக்கின்ற திருப்பாடல்களை அடுத்த அமர்வுகளிலே சிந்திக்க முருகப்பெருமானின் திருவடிகளிலே பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்வோம். இதுவரை இணைந்திருந்து பொறுமையாக கேட்ட அத்துணை அடியார் பெருமக்களினுடைய திருவடிகளுக்கும் அடியேன் மனம் மொழி மெய்களினால் அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன், சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம், வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.